ஸ்ரீவில்லிபுத்தூர் வசந்தோத்சவம் பூப்பந்தல் சேவிக்கணும்னு இன்னொரு தடவை சமர்ப்பிச்சிருக்கேன். எல்லோரும் சேவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். என்னோடய சின்ன மண்டகனத்துக்கு எப்படி நான் குட்டு வாங்கினேன்னு உங்ககிட்ட கதை சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் நான் பக்தி, தாயார்னா பாசம் ஜாஸ்தி, ஆண்டாள்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மண்டகனம். போன வாரம் ஒரு பையன் வந்தான், ஒரு ராஜபாளையத்தில் வேலை பார்க்குற பையன். தாயாரை எப்பவும் ஏழை பண்ண போவான். கம்பல்சரி இல்லை, அப்பப்போ ஏழை பண்ண போவான். தன்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுவான். ஒரு திருப்பூரத்தும் போது தாயார் சீக்கிரம் எழுதிட்டாளாம். அது அவனுக்கு தெரியாது ஏழை போகிறான்னு. ஆனால் அவன் வீட்டில் போய் கிளி அந்த கத்தியிருக்கு. என்னமோ ஏதோன்னு அடிச்சு பிறட்டு வந்து அதுக்கப்புறம் தாயார் அவனை போய் வீட்டில் போய் கூப்பிட்ருக்கா. அவன் பக்தியா பூப்பந்தலை சேவிச்சுண்டேலா. இங்கே இருக்காரே கோவிந்தன், இவர் லேசுப்பட்டவரா? இவர் ஒருத்தர்கிட்ட போய் 2-3 நாளாக கோவிலுக்கு வரலையாம். என்ன கோவிலுக்கு வராமல் படுத்து கிடக்க, உடனே வா அப்படின்னு எழுப்பின்னு வந்தாராம். உன் வீட்டை நீட்டாக வச்சுக்கிற, என் வீட்டை நீட்டாக வச்சுக்க மாட்டியோ, பெருக்கு அப்படின்னு சொல்லி அவர் டெய்லி வந்து கைங்கரியம் இன்றைக்கும் பண்ணிட்டுருக்கார். இதோ தாயார் யதாஸ்தானத்துக்கு கேளின்னு இருக்கார். பூ கீழே விழுறது பாருங்கோ. தாயார்கிட்ட கிளம்பும்போது கையை கூப்பிட்டு கண்ணீரை விட்டுண்டு பிரார்த்திச்சுட்டு இருந்தேன். என்னம்மா 10 நாள் நீ வந்துட்டு போனியே, எனக்கு வந்து நல்ல பொழுதாக கழிஞ்சதே, அவ்வளோதானா அப்படின்னு. பூவை தள்ளி விட்டு ஏண்டி கவலைப்படுற, இங்கே வந்தாதானா அப்படின்னா, வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போனோம், கதை பேசிகிட்டு இருக்க முடியாது, போகலாமா?